3ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட கோயில். சோழ மன்னர்கள் அப்போது இப்போ 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டு. இப்போ இருக்கக்கூடிய படைபலமோ ஜனபலமோ தொழில்நுட்பமோ அவங்களுக்கு கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஏறு வரத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். இந்த கல்லெல்லாம் பாருங்கள், இந்த கல்லில் சொத வேலை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை பாறையாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணாங்களா? இது எல்லாமே வந்து மேல் ஃபீமேல்னு சொல்லுவாங்க இதோட ஆர்கிடெக்சரோட டெக்னாலஜி. அதனால் அது சார்ந்து கிடையாது. அதனால தான் இன்னும் அது வந்து காலம் மறந்தாலும் அந்த மரங்கள் வந்து அதில் முளைச்சிருந்தாலும் அந்த கட்டடம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதோட டெக்னாலஜியோட முறை. இங்கே வந்து எல்லா சோழ மன்னர்களுமே ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுறாங்க. சேரநாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, பல்லவ நாடு எதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு மலைப்பகுதி, ஒரு நாட்டை கைப்பற்றினா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலையை கைப்பற்றுவாங்க. அந்த மலையில் சிவபெருமானையோ முருகபெருமானையோ ஸ்தாபனம் பண்ணி அவங்க கொடியை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு பயந்தாங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய போர் புரியக்கூடிய ஆளுங்கள் அந்த கோயில் எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது காரணம். இயற்கை சீற்றத்தினால ஏதாவது அழிவு ஏற்பட்டால் மக்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கணுங்கிறதுக்காகவும் இது வந்து அப்போ கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதோட நிலைமை வெரி பேத்தட்டிக்.